இப்போ அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு விற்று முடிச்சிட்டோமா? பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு சுடிதாரில் உள்ள அளவே தான் வைக்க போகிறேன். அதனால் பேக் நெக்கு வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்கு விற்று எங்கே முடிஞ்சதோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2.5 இது வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்காகவும் வராது, ரொம்ப டீப்பாகவும் போகாது. இது வந்து மீடியமாக வரும். பேக் நெக்குக்கு வந்து 2.5. சரியா? அடுத்து அப்படியே இங்கிட்ட ஆர்ம் ஹோலுக்கு வந்துடுங்க. ஆர்ம் ஹோலுக்கு நேராக இந்த இடத்துல எனக்கு கரெக்டாக முடியுது. உங்களுக்கு இதுவும் க்ரீனு இதுவும் க்ரீனுங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்னாக இருக்கும். நான் ஸ்கேல் வைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஆர்ம் ஹோல் முடியுது. அப்போது இந்த இடத்துல ஸ்கேலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருந்து இங்கே ஷோல்டர், நம்மளுக்கு ஷோல்டரும் கையும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல டேப்பை வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக இதை பாருங்கள், 7.5. இது வந்து ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து எனக்கு கரெக்டாக 7.5 வருது. ஆர்ம் ஹோல் ஹைட்டு 7.5. இப்படியே இந்த கர்வோட லென்த்தும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருங்க. இதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்குறப்போ எனக்கு கரெக்டாக எவ்வளோ வருதுன்னா 1.25. கர்வ் வந்து 1.25. இதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இந்த ஒரு சைடு இருக்கிற ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக 9 இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து என்னது அளவு. இந்த அளவை வச்சு தான் நம்ம அப்படியே இப்போ லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப இதை மெஷர் பண்ணிக்கிறோம். Thank you.